வழங்கிவிடு மத்திய பேருந்து நிலையத்தில் 30 ஆண்டு காலமாய் கிடைத்து அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு ஸ்கூல்ல வந்துட்டு மைக் வைக்காதீங்க அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வாங்குவதே ஒரு பெரிய போராட்டமாக இப்ப இருக்கு. அரசு செய்யக்கூடிய இந்த செயல்களை நாம் வெளியுலகத்துக்கு கொண்டு வருவதற்கு கூட சொல்வதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கூட அனுமதி இல்லாமல் அடக்குமுறையை ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இப்ப வர வர திருச்சி மாவட்டத்திலையும் அதிகமாகிட்டு இருக்குங்கிறத சொல்லிட்டு சோழர்களே, 20 ஆண்டு காலமாக வஉசி ரோடு மத்திய பேருந்து நிலையம் மற்றும் மத்திய பேருந்து நிலையத்தை சுற்றி வியாபாரம் செய்து கொண்டிருந்த 70 உறுப்பினர் 70 தொழிலாளர்கள் 70 தொழிலாளர்கள் மட்டுமல்ல, வியாபாரிகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கடையிலையும் 2 பேர் வேலை செஞ்சாங்க. 140 பேர் 210 பேருக்கு மேல இன்னைக்கு லூர்துசாமி பிள்ளை பேருந்து நிலையத்தை சுற்றி 70 சாலையோர வியாபாரிகள் கடைகள் அமைத்து பழக்கடை, பூக்கடை, டிப்பன் கடைகளை அமைத்து வியாபாரம் செய்து வந்தார்கள். தற்சமயம் அந்த பழைய பேருந்து நிலையம் மாறி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமாக பஞ்சப்பூருக்கு கலைஞர் பேருந்து முனையமாக மாறி அங்கே சென்றதனால் அந்த 70 வியாபாரிகளுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த பழைய பஞ்சப்பூர் பேருந்து முனையத்தில் நாங்கள் எங்களுக்கு வாழ்வாதாரம் கருதி எங்களுக்கு அங்கே கடை அமைப்பதற்கு அனுமதி தாருங்கள்னு பல முறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தும், மேயரிடம் மனு கொடுத்தும், உள்ளாட்சித்துறை அமைச்சரிடம் பேசியும் நாங்கள் பேச்சுவார்த்தையிலே பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்களுக்கான அந்த வாய்ப்பு தரப்படவில்லை. இதுவரைக்கும் எங்களுக்கான கடைகள் ஒதுக்கப்படவில்லை. வெளியில் போட்டுக்கொள்வதற்கு கூட எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அப்போ 20 ஆண்டு காலமாக அதை சுற்றி 70 பேரோட வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலை உள்ளது. அந்த வியாபாரிகள் இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முறைப்படி ஃபுட் லைசன்ஸ் வாங்கி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் சேவை வரின்னு சொல்லிட்டு குப்பை வரி, ஒரு கடைக்கு 3000 ரூபாய் மேனி 25 கடைக்கு 75,000 4 வருஷமாக, ஒரு வருஷத்துக்கு 75,000 4 வருஷமாக வரியும் செலுத்திட்டு வர்றாங்க. எங்களுடைய வரிப்பணத்தில் வாங்கிட்டு அந்த வரிப்பணத்தில் அந்த பஸ் ஸ்டாண்டையும் கட்டி அடுத்த வேதாங்கிற ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு முற்றிலுமாக அந்த கான்ட்ராக்ட் விட்ட நிறுவனத்திடம் கூட போய் நாங்கள் கேட்க முடியாத சூழ்நிலையில் இன்னைக்கு முற்றிலுமாக இந்த வியாபாரிகளுடைய வாழ்வாதாரம் இழந்து பாதிக்கப்பட்டுள்ளது. அதே போல விற்பனை குழுன்னு ஒன்று சொல்லி ஆரம்பிச்சு விற்பனை குழு எலெக்ஷன் வச்சு பிரம்மாண்டமான எலெக்ஷன்லாம் வச்சு நாங்கள் தேர்வானோம். அதில் விற்பனை குழு உறுப்பினர், நான் ஒரு ஆள் விற்பனை குழு உறுப்பினர். அந்த விற்பனை குழு கூட்டம் ஒரு தடவை தான், அதுவும் அறிமுக கூட்டமாக நடந்திருக்கு. அந்த அறிமுக கூட்டத்திலேயே எங்களுடைய மனுவை நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி மத்திய பேருந்து நிலையத்தை சுற்றி உள்ளவங்க பாதிக்கப்பட்டிருக்கான்னு கொடுத்துருக்கோம். அதை பற்றி இன்ன வரைக்குமே விவாதிக்கல. அடுத்த கூட்டத்தை பற்றி இன்ன வரைக்கும் இங்கு தகவலும் இல்லை. அடுத்த கூட்டம் கூட்டுவதற்கான ஏற்பாடும் இந்த மாநகராட்சி செய்யவில்லை. ஆகவே இந்த 70 வியாபாரிகளுக்கான வாழ்வாதாரத்தை பாதுகாத்து அவர்களுக்கான உரிய இடம் வெளியில பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில கூட போட்டுக்கொள்வதற்கு எங்களுக்கு அனுமதி தருமாறு கேட்டுக்கிறோம். அதுக்கான போராட்டம் செல்வி CITU சாலையோர வியாபார சங்கத்துடைய மாவட்ட செயலாளர்.